ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால யாவரையும் எஸ்எம்பிஎம் ஊழியத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கடந்த நாளில் எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் தியானித்தோம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. இந்த நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அதே வசனத்தில் 2வது பகுதி சொல்கிறது, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும். உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும். இந்த வாசஸ்தலத்தின் திரைகள் என்பது அந்த நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குகிற பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரம் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் பிற்காலத்தில் கர்த்தருடைய ஆலயமாய் மாறுகிற பொழுதும் அது பல பிரிவாக பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இந்த திரைகளை வைத்துக்கொண்டு பல பிரிவுகளாக கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் பிரிக்கப்பட்டது. யாத்திராமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 33 37 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். அப்படிப்பட்டதான ஒரு பிரிவை உண்டாக்கி அதற்குள்ளாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரதான ஆசாரியர் அங்கே ஜனங்களுக்காக மன்றாடி ஜனங்களுக்காக பலி செலுத்துகிற ஒரு காரியம் காணப்பட்டது. அந்த நாட்களில் ஜனங்கள் நேரடியாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, நேரடியாய் பலி செலுத்த முடியாது. பலி செலுத்துவதற்கு அங்கே ஒரு ஆசாரியன் தேவைப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக தன்னுடைய ஜனங்களுக்காக நம்முடைய காரியங்களுக்காய் தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டு கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இந்த காரியத்துக்குள்ளாக நம்முடைய பாவங்களுக்காய் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது நடந்த காரியம் என்பது அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று பல பிரிவுகளாய் பிரிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிக்கப்பட்டது. இதை குறித்து நாம் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக அது 2ஆக கிழிந்தது என்று வாசிக்கப்படுகிறோம். அது நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த திரைச்சலை என்பது அது எல்லா சூழ்நிலைகளையும் நமக்காக அது விரிவாக்கப்பட்டு திரைச்சலை கிழிக்கப்பட்டு நேரடியாய் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அதுதான் இந்த வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும். அப்படின்னா ஜெபம் என்கிற இந்த திரை விரிவாக மாற வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஒரு நாட்களிலே நமக்காக யாரோ ஒருவர் பலி செலுத்தினார்கள், நமக்காக யாரோ ஒருவர் மன்றாடினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கல்வாரி சிலுவையில் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்த அந்த மேன்மையினால நேரடியாய் கிருபாசன தண்டையில் செபிக்கிற ஒரு பாக்கியத்தை அப்பா பிதாவை என்று அழைக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். அந்த உன்னத அனுபவத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கூடாரத்தில் இந்த ஜெபம் என்கிற வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாக வேண்டும்.
நம்முடைய ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய ஜெபம் அது விரிவாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு காணப்பட வேண்டும். வில்லியம் கேரி இந்திய தேசத்திற்கு ஊழியத்திற்கு கடந்து வந்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்தியா என்கிற பாலும் கிணற்றுக்குள்ளாக, இந்தியா என்கிற பாலும் கிணற்றுக்குள்ள ஜெபம் என்கிற கயிறை பிடித்து கொண்டு நான் இறங்குகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்திய தேசம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்ட பொழுது, மிஷனரிமார்கள் நம்ம தேசத்தை கடந்து வந்த பொழுது, அங்கு இருக்கிற ஜனங்கள் அவருடைய பாதுகாப்புக்காய் திறப்பில் நின்று போராடி செபித்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் பல மாநிலங்களில் பல தடைகளின் மத்தியில், பல போராட்டத்தின் மத்தியில், பல நெருக்கத்தின் மத்தியில் அடுத்த நேரம் என்ன நடக்கும், திரும்பி வருவோம் என்கிற உத்தரவாதம் இல்லாதபடிக்கு மிஷனரிமார்கள் பல கிராமங்களுக்கு கடந்து செல்கிறார்கள். அவர்களுக்காக திறப்பில் நாம் நிற்கிற பொழுது கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பு அவரை தாங்கிக் கொள்ளும், அவரை தாங்கிக் கொள்ளும். இன்றைக்கு இந்த ஜெபம் என்கிற வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாக வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டால், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுகவீனம் கடந்து வந்து விட்டால், நம்முடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்து விட்டால், எவ்வளவு கண்ணீரோடு எவ்வளவு போராடி செபிக்கிறோம். இன்றைக்கு தேசத்தில் எத்தனை மிஷனரிமார்கள் எவ்வளவு போராட்டத்தோடு எவ்வளவு வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக திறப்பில் நின்று செபிக்கிற ஜெப வீரர்களாய் கண்ணீரோடு போராடி செபிக்கிறவளாய் மாற வேண்டும். இந்த ஜெபம் என்கிற வாசஸ்தலம் நம்முடைய வாழ்க்கையில் விரிவாக வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். இன்றைக்கு ஒவ்வொரு நாட்களும் கண்ணீரை சிந்தி போராடி செபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எழுந்திரு, ராத்திரியிலே நடு சாமத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிட வேண்டுமா? எதற்காக என்று சொன்னால், அதே வார்த்தை சொல்கிறது, எல்லா தெருக்களிலும் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தையின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் போராட்டத்தில் இருக்கிறது. தற்கொலைக்கு போகிற எத்தனை குடும்பங்கள் காணப்படுகிறது. இவர்களுக்காக திறப்பில் நின்று போராடி செபிக்கிற ஒவ்வொரு ஜெப வீரராய் மாற வேண்டும். இந்த வாசஸ்தலத்தினுடைய திரைகள் விரிவாக வேண்டும், திரைகள் விரிவாக வேண்டும். அங்கே பரிதிமேய் குருடனை குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அங்கே இருக்கிறவர்கள் நீ சத்தமிடாதே, நீ கூப்பிடாதே என்று சொன்ன பொழுது அவன் முன்பிலும் அதிகமாய் கூப்பிட்டார், முன்பிலும் அதிகமாய் கூப்பிட்டார். இன்றைக்கும் தடைகளின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் நீங்கள் தேவ சமூகத்தில் போராடி செபிக்கிற பொழுது அங்கே அவன் சத்தமிட்டு கூப்பிட்டதுனால இயேசு அங்கே நின்றார். இயேசு அங்கே நின்றார், அவனை அழைத்தார். என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அவனை கூப்பிட்டு அவனுக்கு அற்புதத்தை செய்தார். நீங்கள் தேவ சமூகத்தில் போராடி செபிக்கிற பொழுது இயேசு இந்த ஜெபத்தை கேட்பார். உங்கள் அருகில் கடந்து வருவா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு விடுதலை கொடுத்தது போல மற்றவர்களுக்காக செபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் யோபு தன் சிநேகிதற்காய் செபித்த பொழுது யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஒருவேளை சிறையிருப்பில் இருக்கலாம், சில போராட்டத்தில் இருக்கலாம், சில கண்ணீரில் இருக்கலாம். அதன் மத்தியிலேயோ அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய் தேசத்துக்காய் திறப்பில் நிற்கிற பொழுது உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இதை அனுபவமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். தேசத்துக்காய் திறப்பில் நெல்லுங்கள். அறியப்படாத ஜனங்களுக்காய் போராடி செபியுங்கள். கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பை மாற்றுவார். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரமாய் அறுப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். தெய்வ சமூகத்தில் போராடி செபிப்போம். ஒவ்வொரு நாட்களும் கண்ணீரோடு விசுவாசத்தோடு செபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்திலும் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். செபிக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் தாமே மாற்றுவாராக. ஆமென்.